வீக் ஸ்பெஷல் மட்டன் அடுக்கு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு கேசரோலில் கீ அண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ அண்ட் பே லீஃப் சேர்த்துக்கலாம். இது மட்டன் பாயில் பண்ணும்போது கிடைச்ச சூப். இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ், தேவையான அளவு சால்ட். இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இப்போ ரைஸ் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கடாயில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். பாதாம் அண்ட் கேஷ்யூ நட் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி வச்சிருக்கேன். இதே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நம்ம கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே ஆயிலில் இந்த மாதிரி டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆயிலில் 2 ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 3 ஸ்பூன்ஸ் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், டொமேட்டோ பேஸ்ட், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன்ல இருந்த ரிமைனிங் சூப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கர்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட், லெமன் ஜூஸ். இப்போ லெட் க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டா கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்க, இப்போ ரைஸ், கிரேவி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கேஸ்ட்ரோலில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ரைஸ் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி பண்ணலாம். மட்டன் கிரேவி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸ், ஷாஜீரா அண்ட் ஒயிட் பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். கிரீன் சில்லி அண்ட் ஃப்ரைட் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த லேயர்ஸையும் ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட் லேயருக்கு ரைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஷாஜீரா ஒயிட் பெப்பர் பவுடர் அண்ட் ஃப்ரைட் ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதோட மின்ட், கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸில் இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்ல பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ லெட் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சுட்டோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்க, நம்மளோட மட்டன் அடுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சஹனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்குன்னு. இந்த லேயர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஈத் அன்னைக்கு இந்த மாதிரி ஃபேமிலியாக சஹனில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த மட்டன் அடுக்கு பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம அதிகமாக சமைக்கும் போது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி சமைச்சோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டேஸ்டியான மட்டன் அடுக்கு பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ஸ்டார் ஸ்பெஷல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.